அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சூப்பரான உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கருப்பு கவுனி, சிவப்பரிசி இது ரெண்டையும் எடுத்திருக்கேன். இதை வந்து கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அப்படின்னு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ இதுக்கு வெல்லம் சேர்க்கணும். இனிப்புக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா நல்லா கரைஞ்சிரும். வடிகட்டி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழம் நல்லா வறுத்துக்கிட்டேன். வறுத்து இது கூடவே சேர்த்துட்டு வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பச்சை கருப்பூரம் வந்து அதை சேர்ப்பாங்க, அது இல்லைங்கிறதுனால நான் வந்து ஜாதிக்காய் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பச்சரிசி இல்லை அப்படிங்கிறதுனால இந்தமாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.